சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து பசுபதி வீட்டுக்கு போய், "நீ என் வீட்டுக்கே வந்து என்னை வம்பிழுக்கிறியா? அங்கே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உன்னை சும்மா விட்டேன். அதனால தான் இங்கே வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு பசுபதியை பார்த்தீங்க அப்படின்னா போட்டு அடிப்பார். ராகினி எவ்வளவோ வந்து தடுக்க வருவாங்க. இருந்தாலும் பசுபதிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சண்டை வரும். "எதுக்கு தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை போய் நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்க? என் பொண்டாட்டியே திட்டி பயமுறுத்துற அளவுக்கு நீ ஆயிட்டியா? அவளுக்கு ஏதாவது அப்படின்னா உனக்கு அவ்வளோதான். உன்னால தான் அவள் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறா. இன்னொரு வாட்டி அவளுக்கு பிரச்சனை கொடுத்தேன் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு" சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதியை மிரட்டுவார். "இது உனக்கு தேவையில்லாத விஷயம் விஜய். ஒழுங்காக இந்த விஷயத்துலேருந்து நீ விலகிரு. எனக்கும் காவேரிக்கும் தான் பிரச்சனை. நடுவில் நீ வராத" அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து பசுபதி சொல்லுவாங்க. "அவள் ஏன் பொண்டாட்டி. அவளுக்கு ஒன்றுனா நான் தான் வருவேன். இனிமே நீ அவள் விஷயத்தில் தலையிடவே கூடாது. அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவளை நிம்மதியாக வாழ விடு. இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா உன்னை நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க மாதிரி பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பசுபதியை ரொம்பவே மிரட்டுறாரு. இருந்தாலும் பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட திமிர்லேருந்து அடங்காமல் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஸோ எப்போ தான் வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் பிரச்சனை கொடுக்காம இருப்பாருன்னு தெரியல. இவர்னால தான் இப்போ காவேரி வந்து விஜயை இழந்துட்டு நிற்கிறாங்க. எப்போ வந்து விஜயும் காவேரி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.